ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து இந்த பாவக்காய் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாவக்காய் வந்து தொக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். இதில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கப்படுது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு இது. இப்போ வந்து இதில் சும்மா ஒரு கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி, கொத்தமல்லி இது வதக்கி மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சும்மா நான் வந்து கால் ஸ்பூன் தான் போட்டேன். நல்லா நல்லா வதங்கிச்சு. இந்த பாவக்காய் இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து ஸ்லோலியே வச்சிடலாங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே இருக்கட்டும், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இந்த சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் இது வந்து கிரேவி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நீங்கள் கடாயில் கூட செய்யலாம், உங்கள் விருப்பம். நான் வந்து குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், குக்கரில் எண்ணெய் காய்ஞ்சிச்சு. இப்போ வந்து 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு, போதும் இது. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம். வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளி, கொத்தமல்லி இது போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசங்கி வரட்டும். கறி போட்டு நல்லா அந்த இது எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கலாம். சூப்பரான ஸ்மெல் வருது இந்த கரம் மசாலாவோட ஸ்மெல்லு. இப்போ வந்து இந்த கறி அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இது வந்து அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டால் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் கொடுத்துடலாம். அப்படியே ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் வந்துச்சு, இறக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வற்றி வரட்டும். இது கொஞ்சம் வற்றி வந்தால் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிரேவி பதம் வந்துச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேண்டான்னா இன்னும் நல்லா சுண்டைய வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும். நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், சர்வ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சூப்பரான பாவக்காய் தொக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.